ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வாங்க ஒரு செம்மையான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தேங்காய் நிறையா இருந்துச்சா, ஊர்லேருந்து தம்பி கொண்டு வந்திருந்தான். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தது. இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட கேட்டிருந்தேன். தேங்காய் சுத்தமாக இல்லைம்மா, அதனால் கொடுத்து விடுங்க அப்படின்னுவோம். அப்புறம் தம்பி கொண்டு வந்திருந்தான். அது நிறையா இருக்கிறதுனால சரி நம்ம தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 2 தேங்காய் உடச்சிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது ரவையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் ரவை எடுத்துகிட்டு நல்லா வாணலியில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்மெல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சின்ன வயசில் அம்மா எங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு தருவாங்க. ரேஷனில் இந்த மைதா ரவையெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது இருக்கிறப்ப அப்புறமா தேங்காயும் நிறையா கிராமத்து சைடு கிடைக்குமா, அதனால் டக்கு டக்குன்னு அடிக்கடி இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இந்த ஸ்வீட் எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுக்குறப்ப என்னோடய பசங்களுக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அந்த தேங்காயோட வாசம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நம்ம செஞ்சோன்னா ஒரு 2-3 நாளாவது வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வறுத்துட்டு செய்கிறப்ப சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவையை நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் நல்லா டோட்டலாக ப்ரௌன் கலராக மாறி வர அளவுக்கு வறுக்கணும். தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் வறுக்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கலர் ஃபுல்லாகவே ப்ரௌன் ஆகி வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா, முந்திரி பாதாம் இருந்துச்சுன்னா வறுத்து போட்டுக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட முந்திரி தீர்ந்ததுனால பாதாம் மட்டும் இருந்துச்சு. அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையுமே வறுத்து அந்த ரவை கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கிறது கடைசி நான் வறுத்து எடுக்கிறப்ப பாருங்கள், ஃபுல்லாகவே டோட்டலாக கலர் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் நான் போன வீடியோவில் சொன்னது மாதிரி இந்த கடாய் தான் அந்த குட்டியாக செஞ்சுருந்தல பால் கொழுக்கட்டை அதோடு சேர்த்து வாங்கியிருந்தது. இதுவுமே நல்லா வெயிட்டாக, நல்லா பயங்கர வெயிட்டாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு கையில் தூக்குறதுக்கே சிரமமாக இருக்கும், அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடுச்சு. இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அன்றைக்கி நான் தண்ணி கொதிக்க வைக்கிறப்பயே சர்க்கரையும் சேர்த்துட்டேன். அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. நானே ரொம்ப நாளாகவும் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கப்புறமே கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் கெட்டியாகி வர்றப்ப தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக தான் சர்க்கரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மறுபடியும் தேங்காய் எண்ணெய் மீதம் வச்சுருப்போம்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம் நெய்க்கு பதிலாக. ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நல்லா வறுத்து கெட்டியாகி வர்றப்ப அதில் கொட்டிட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டுக்கலாம். பிடிச்ச டிசைனுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் அன்றைக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சா செஞ்சதுனால மறந்துட்டு சர்க்கரை தண்ணியிலே கொதிக்க வச்சுட்டேன். அதனால் ரவை கொஞ்சம் நல்லா வேகாத அது மாதிரி ஆயிடுச்சு. மித்தபடி எந்த இதுவுமே குறையில்லை, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு, வாசம் எல்லாமே சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்டது மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த ஒரு இது மட்டும் ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதனால் இனிமேல் அடுத்த ட்ரிப்லாம் செய்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி எடுத்துட்டு அப்புறம் நம்ம எண்ணெய் தடவி வச்ச தட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சூடு லைட்டாக ஆறி வர்றப்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம கலர் எதுவுமே சேர்க்குறதுக்கு தேவையே இல்லை. அந்த தேங்காயோட கலர் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கேசரி மாதிரி பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே கூட வெளியில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த தேங்காய் ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா
கண்டிப்பாக எல்லாருமே அடிக்கடி வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க. அதோட வாசமே வந்துட்டு அது செய்ய ஆரம்பித்த உடனேயே வந்துட்டு வீடே வந்துட்டு நல்லா கமகமன்னு அந்த தேங்காவோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சூடாக லைட்டாக இருக்கிறப்பயே வந்துட்டு கத்திட்டு சின்ன சின்னதாக வந்து கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு தடவை கூட நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்வீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டு வாசத்தோடு நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.